குடியரசு தினத்தையொட்டி தமிழக பாஜக தலைமை அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றி மரியாதை செலுத்தப்படுகின்றது. அது குறித்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். பொருளாதார சக்தி மிக்க நாடாக உயர்ந்து கொண்டிருக்கிற நிலையிலே வளர்ச்சி, உள்கட்டமைப்பு, ராணுவ கட்டமைப்பு, உற்பத்தி, ஏற்றுமதி அத்தனை துறைகளிலும் பல நாடுகள் நடைமுற்ற நிலையை நோக்கி சென்று கொண்டிருக்கிற நிலையில் உயர்ந்து கொண்டே இருக்கிற நமது பொருளாதார சக்தியை இன்றைக்கு உலகமே வியந்து பாராட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த சக்தியை உருவாக்கிய மாபெரும் தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வழிகாட்டுதலில் இந்த நாடு வளர்ச்சி அடைந்த பாரதமாக உருவாவது நிச்சயம் 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 என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து முன்னாள் தெலுங்கானா புதுவை ஆளுநர், முன்னாள் மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய பொறுப்பாளர் திரு அரவிந்த் மேனன் அவர்கள் தலைமையிலே இன்றைக்கு இந்த தேசிய கொடியை இங்கு ஏற்றி வைத்திருக்கிறார். இந்த 77வது குடியரசு தின நன்னாளில் இந்த விழாவிலே திருமதி குஷ்பு சுந்தர் அவர்கள், முன்னாள் எம்பியும் தூத்துக்குடி மேயருமான திருமதி சசிகலா அவர்கள், எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அமைப்பு பொதுச் செயலர் ஐயா கேசவ நாயகன் அவர்கள் உட்பட திரு வரதராஜன் அவர்கள் டெல்லியில் இருந்து வந்திருக்கூடிய கூடுதல் தகவல்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். வணக்கம். தற்பொழுது குடியரசு தின விழா சென்னை தமிழக பாஜக தலைமை அலுவலகத்தில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. கூடுதல் தகவல்கள் என்னவாக இருக்கின்றன? 77வது குடியரசு தின விழா இன்றைய தினம் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில பாரதிய ஜனதா கட்சி சார்பில் கட்சியினுடைய தலைமை அலுவலகமாக இருக்கக்கூடிய கமலாலயத்துல, சென்னை தீயகக்கூடிய கமலாலயத்துல தற்பொழுது பாஜகவினுடைய மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மூவர்ண கொடியை ஏற்றி தற்பொழுது மரியாதை செலுத்தி இருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சியில பாஜகவினுடைய மேலிட பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அரவிந்த் மேனன், அதே போல துணைத் தலைவர்கள் குஷ்பு சுந்தர், கருநாகராஜன், அதே போல பாஜகவினுடைய மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகம், முன்னாள் எம்பி சசிகலா உள்ளிட்ட பலரும் பல தொண்டர்களும் கலந்து கொண்டிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த மூவர்ண கொடியானது கதரால தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய மூவர்ண கொடியானது இங்க பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துல ஏற்றப்பட்டிருக்கிறது. வருடம் தோறும் இந்த குடியரசு தின விழா அப்படிங்கிறது, அதே போல சுதந்திர தின விழாவும் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துல கொடியேற்றத்தோட கொண்டாடப்படும். அதே முறையில தான் இந்த முறையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மூவர்ண கொடியை ஏற்றி இங்க சிறப்பு செய்திருக்கிறார். ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிகள், குறிப்பாக ஜெயக்குமார், அதே போல போகன் உள்ளிட்ட பலரும் இந்த இடத்துல இந்த மூவர்ண கொடி ஏற்றக்கூடிய நிகழ்வு பங்கேற்றிருக்கிறாங்கன்றது குறிப்பிடத்தக்க விஷயமாக பார்க்கப்படுகிறது. சரிதா? எமர்ஜென்சி என்ற அடக்குமுறைக்கு பின்பு 77 தான் ஜனநாயகம் மீட்டெடுக்கப்பட்டது. அதே போல தமிழ்நாட்டில் உள்ள அடக்குமுறைக்கு எதிராக இந்த 77 தமிழகம் மீட்டெடுக்கப்படும் அந்த உறுதியை நாங்கள் இந்த தேசிய கொடிக்கு முன்னாடிட்டு எடுத்துக் கொள்கிறோம். ஏனென்றால் இன்று தமிழக அரசு ஒரு விளம்பரம் கொடுத்திருக்கிறார்கள், பன்முகத்தன்மையை போற்றுவோம் என்று. அதைத்தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இந்த நாட்டை தீவிரவாதத்தில் இருந்து, வறுமையில் இருந்து, நோயில் இருந்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அதனால் உலகத்திலேயே சிறந்த பிரதமர் யார் என்றால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்ற பெயரை நமது பாரத
பயிற்சி ஆசிரியராக நிர்ணயம் செய்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே கல்வி தகுதி எல்லாவற்றையும் பார்த்தால் நமது முதலமைச்சர் எந்த PhD என்று நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்று எதை எடுத்தாலும் மொழியை திணிக்கிறார்கள், மொழியை திணிக்கிறார்கள், மொழியை திணிக்கிறார்கள். நான் கேட்கிறேன், நேற்று மொழிப்போர் தியாகிகளுக்கு வணக்கம் செலுத்தினீர்களே, யாருடன் நீங்கள் இன்று தமிழக அரசியலில் கைகோர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அந்த மொழிப்போர் தியாகிகளின் உயிரை பறித்த காங்கிரஸோடு கைகோர்த்துக் கொண்டு இந்த மொழிப்போர் தியாகிகளுக்கு நீங்கள் வணக்கம் செலுத்துவதை அவர்கள் ஆன்மாக்கள் கூட மன்னிக்கார். போராடுகிறோம் போராடுகிறோம் போராடு. இன்னொன்னு முதலமைச்சர் சொல்ற, உழைக்கிறோம் உழைக்கிறோம் உழைக்கிறோம். ஓட்டு போட்டாங்க, மக்கள் உழைச்சுதானே நீங்க ஆகணும். ஏதோ நான் உழைக்கிறேன் 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 என்றால் எல்லா ஒரு கவுன்சிலர் கூட ஓட்டு போட்டு கொடுத்தா உழைக்கதான் செய்யணும். ஆனா நீங்கள் எதற்காக உழைக்கிறீர்கள்? தமிழக இளைஞர்களுக்கு இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. One G Square. For details call 8939750009.